வணக்கம். துடிப்பாகவும் துணிச்சலாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வமா செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அபூர்வ கிரக சேர்க்கை, அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான கிரக சேர்க்கை தான் இந்த கிரக சேர்க்கை. இது ஒன்றல்ல இரண்டல்ல முத்தான 3 யோகத்தை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள். இது இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கூட இந்த கிரக சேர்க்கை, இந்த யோகங்கள் இனிமேல் திரும்ப கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை தான் 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது. துலாம் ராசியை புகழின் உச்சத்துக்கே, வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அருமையான கிரக சேர்க்கை. 3 முத்தான யோகங்கள் ஒரே நேரத்தில் வருது. 30 வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய யோகமும் உங்களுக்கு ஒரு சேர வருது. இது போல ஒரு யோகத்தை இனிமேல் துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் தன் வாழ்நாளில் பார்க்கவே முடியாது. இந்த அரிய கிரக சேர்க்கை சங்கடங்களை தீர்க்கும், உங்களோட கவலைகளையும் துன்பத்தையும் தூள் தூளாக்கிடும். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட இனிமேல் இந்த யோகம் இல்லையோ தவிர இந்த காலகட்டத்துல இந்த யோகம் அற்புதமாக வேலை செய்யும். அரைகுறை அறிவு எப்படி ஆபத்தானதோ அது போல ஒரு விஷயத்தை அரைகுறையாக தெரிந்து கொண்டால் அது விபரீதத்தில் போய் முடிந்துவிடும். அதனால இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே அந்த 3 யோகங்களும் எந்த மாதிரி வேலை செய்யும், என்ன மாற்றங்களை, முன்னேற்றங்களை, ஏற்றங்களை, படிப்படியான வளர்ச்சியை, வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினைத்த பல விஷயங்களை நடத்தி வைக்கும், தீராது அப்படின்னு நினைச்ச சிக்கலை தீர்த்து வைக்கும். அப்ப இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற துலாம் ராசி, துலாம் லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது சோசியல் மீடியாவான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாவற்றிலுமே நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். உங்களோட ராசி அதிபதி, அதாவது துலாம் ராசி, துலாம் லக்னக்காரர்களின் அதிபதி கிரகங்களில் சுக்கிரன். சுக்கிரனின் அதிதேவதை, சுக்கிரனை கட்டுப்படுத்தும் சக்தி. சுக்கிரனால் ஒரு தோஷம்னா யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா தாய் மகாலட்சுமியை. 16 செல்வங்களையும் குறைவில்லாமல் பெறுவதற்கு ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியின் அனுகிரகமும் சுக்கிரனின் பரிபூர்ண பார்வையும் வேண்டும். அப்படிப்பட்ட மகாலட்சுமியே தன் ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் எல்லா செல்வங்களையும், இந்த யோகங்களில் எல்லாமே உடனடியாக கிடைப்பதற்கும் கமெண்ட்ல போய் உங்களோட தாய் மகாலட்சுமியை, ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த யோகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்டிவேட் ஆகும். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். முத்தான 3 யோகம்னு சொன்னோம். ஒரு சேர இந்த 3 யோகமும் இனிமேல் கிடைக்காதுன்னு சொன்னோம். அந்த 3 யோகங்களில் முதலாவது யோகத்திற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் 2, ஒன்னு சுக்கிரன், இன்னொன்னு குரு. இந்த சுக்கிரன் உங்களோட ராசி அல்லது துலாம் லக்னத்திற்கு அதிபதி. குரு என்பவர் பரிபூரண சுப கிரகர். மிகப்பெரிய அளவில் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடிய குரு பகவானும், அருமையான வாழ்க்கையையும் குறிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இல்வாழ்க்கை சிறப்பாக அமைவதை உறுதிப்படுத்தக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று நிகழ்த்தக்கூடிய இந்த பிரம்மாண்ட யோகத்திற்கு பெயர் தான் பரிவர்த்தனை யோகம். குருவின் வீடான மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் ரிஷப ராசியான சுக்கிரனின் வீட்டில் குரு இருப்பதும் ஒரு அருமையான காலகட்டம். 12 ராசிகளில் ரிஷபமும் துலாமும் சுக்கிரன் உச்சம் பெற்றால் அதிகப்படியான பலன்களை இயற்கையாகவே பெறுவார்கள். அதிலையும் இந்த யோகத்தில் இன்னும் சிறந்த பலன்களை பெறுவீர்கள். 2வது யோகம், அதுக்கு பெயர் திரிகிரக யோகம். திரிகிரக யோகம்ங்கிறது பெயர்லயே இருக்கிற மாதிரி 3 கிரகங்கள் ஒரே வீட்டில் இணைவதற்கு பெயர் தான் திரிகிரக யோகம். அது உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தையும் பதவியையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய 5ஆம் இடமான கும்பராசியில் சனி, சூரியன், புதன் 3ம் இணைவதற்கு பெயர் தான் திரிகிரக யோகம். இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும். காரணம், துலாம் ராசிக்கு 11ஆம் இடம் என்பது சிம்ம ராசி. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும். அப்ப ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமர்வது மிகப்பெரிய அளவில் விசேஷமானது. பெரிய உன்னதமான வாய்ப்புகளை அள்ளித்தரும். இன்னொன்னு புதன். புதன் என்பவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதிங்கிறவர் யோகாதிபதி. உங்களுக்கு யோகாதிபதி புண்ணியஸ்தானத்தில் வந்து அமர்வது மிகப்பெரிய ஒரு பிளஸ். அந்த பிளஸ் எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகும்னா 3 யோகங்கள். இப்ப நம்ம 2 யோகத்தை பார்த்துட்டோம். 3வது யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசிக்கு இந்த
மூன்றாவது யோகத்துக்கு பெயர் கிரக மாளிகா யோகம். மறுபடியும் சொல்றேன், கிரக மாளிகா யோகம். கிரக மாளிகான்னா கிரகங்கள் எல்லாமே மாலையில எப்படி மலர்கள் 1 by 1 தொடுக்கப்பட்டிருக்குமோ அதுபோல வரிசையாக ஒவ்வொரு கட்டத்திலையும் கிரகங்கள் அமர்ந்து மாலையாக இருப்பதற்கு பெயர் கிரக மாளிகா யோகம். அதன்படி கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் 5 கட்டத்துக்குள்ளேயே 8 கிரகங்கள் அணிவகுத்து இருக்கும். கேது மட்டும்தான் வெளியில இருக்கும். அப்படி 8 கிரகங்கள் 5 வீட்டிலேயே அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பும் இப்ப துலாம் ராசிக்கு இருக்கு. பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி புதன் கும்பராசியில் போய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் போய் இணைவு பெற்றார். அடுத்தது பிப்ரவரி 14 சூரியன் போய் கும்பராசியில் இடம் பெற்றார். ஏற்கனவே சனி அங்க இருக்கார். அப்ப திரிகிரக சேர்க்கைங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தொடங்கி ஒரு சில நாட்கள் ஆகுது. அடுத்தது கிரகமாளிகா யோகமும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கு. இந்த 3 அற்புத யோகங்கள், அதிர்ஷ்டம் தரும் யோகங்கள், இந்த யோகம் 3ஐயும் சேர்த்து சொல்லணும்னா துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம்ங்கிறது யோகாதி யோகம் உள்ள காலகட்டம். யோகம்ங்கிறதே சிறப்பு. யோகாதி யோகம் உள்ள ஒரு அருமையான காலகட்டம். இந்த 3 யோகங்களும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருங்கிறது தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பரிவர்த்தனை யோகம் தரக்கூடிய பலன்கள்ல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைவு. அப்ப மறைவு பெற்றிருக்கும் பொழுது சுக்கிரன் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைவு பெற்றால் வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் உங்களுக்கு பரிவர்த்தனை பெற்று இப்ப இருக்கிறதுனால குருவின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் குருவும் இருப்பதால் இந்த யோகம் இப்பொழுது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் 200% சுப பலன்களை தருவார். இப்ப சுக்கிரன் பரிபூர்ண சுபத்துவம் பெற்று விளங்குகிறார். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லவராகவும் வலிமை பெற்றவராகவும் சக்தி மிகுந்தவராகவும் உங்களுக்கு அனைத்தையும் சாதனை செய்ய அந்த கிரக அமைப்பு சரியாக பயன்படும். 8ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், இரண்டும் பரிவர்த்தனை. அப்ப குருவும் நல்ல சுபத்துவமாக வேலை செய்ய போறார். பண வரவுகளில் இருந்த சிக்கலை சரி செய்து விடுவார். திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்வார். திருமணம் அமையல, வரன் பார்க்கறதுல தாமதம், வரன் சரியாக அமையல, பல தோஷங்கள்னால பாதிப்பு, இதை எல்லாவற்றையும் நீக்கி திருமண வரனில் இருந்த தாமதத்தை நீக்கி விரைவில் திருமணம் அமையும், விரைவில் நிச்சயதார்த்தம் அமையும். அப்படிப்பட்ட அமைப்பை இப்பொழுது குரு பகவானும் சுக்கிரனும் தருவார்கள். பொதுவாகவே சுக்கிரன் உச்சம் பெற்றால் திருமண தடை நிறைய நபர்களுக்கு விலகிடும். அதிலும் குறிப்பாக நீங்க துலாம் ராசி அதிபதியான சுக்கிரனையே உச்சம் பெற்றிருக்கும் இடத்தில் வைத்திருப்பதால் உங்களுக்கு எல்லா விதமான திருமண தடையும் நீங்கிவிடும். உங்க ராசி அதிபதியே சுக்கிரன், அவரே உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் 200% வலிமையோடு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண தடையை விலக்கிடுவார். ஏன்னா கலத்திரக்காரகன் அப்படிங்கிறவர் சுக்கிரன் 12 ராசிக்குமே. உங்களுக்கு அவரே ராசி அதிபதி, அவரே உச்சம். அப்ப திருமண தடை அதிகமாக உடனடியாக விலகும் ராசிகளில் துலாம் ராசியும் ரிஷப ராசியும் முதன்மையாக இருக்கும். 8ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்தால் நீண்ட காலமாக வராத பணம் வசூலாகும். நீண்ட காலமாக பண வரவில் இருந்த தடை நீங்கிவிடும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, வங்கிகள்ல லோன் கிடைக்கல, தனியார் நிதி நிறுவனத்துல முதலீடு செய்த தொகை திரும்பி வரலன்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வரும். இன்சூரன்ஸ் மெச்சூரான பணம் உங்க கைக்கு வரலாம். ரெக்கரிங் டெபாசிட்லயோ பிக்சட் டெபாசிட்லயோ போட்ட பணம் இப்ப முதிர்வு பெற்று ஒரு நல்ல தொகை உங்க கைக்கு வரும். 8ஆம் இடத்தில் குருவும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது எதிரிகள் சக்தி இழந்து காணப்படுவார்கள். உங்களோட தொழில் போட்டியாளர்கள், வியாபார போட்டியாளர்கள், உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வலிமை இழந்து காணப்படுவார்கள். அப்ப உங்களுக்கு சிக்கலும் பிரச்சனையும் தரக்கூடிய நபர்களை எளிதில் வெற்றி பெற்று விடலாம். தொழில் போட்டி, வியாபார போட்டியை எளிதில் சமாளிக்கலாம். நீங்க பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு போட்டியாக உங்களுக்கு தொந்தரவை கொடுத்தவர்கள், அவர் மேல் அதிகாரியாக இருக்கலாம், உங்களுடன் பணியாற்றுபவர்களாக இருக்கலாம். ஆனா எல்லோருமே சக்தி இழந்து காணப்படுவதால் நிச்சயமாக உங்களோட உழைப்பும் உங்களோட பெயரும் உங்களோட நன்மதிப்பும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி, தொழில் வியாபாரம் செய்யும் இடத்திலும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். திருமண உறவில் இருந்த விரிசல்கள் நீங்கிவிடும். திருமண வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீதிமன்ற படியேற வேண்டி இருந்தா
அந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். நீதிமன்ற வழக்குன்னு சொல்லும்போது இன்னொன்னு சொல்லிடலாம், 5ஆம் இடத்தில் 3 கிரகம் இருப்பதாலும் நீதிமன்றத்துல எந்த வழக்கு நடந்தாலும் சரி, அது சொத்து வழக்காக இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் வழக்கா இருக்கலாம், வேறு எந்த விதமான வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடிவு பெறும். அதே மாதிரி ஏற்கனவே வழக்குல தீர்ப்பு கிடைச்சிருச்சு, அந்த தீர்ப்பு இன்னும் அமல்படுத்த முடியல, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த சிக்கலும் இந்த காலகட்டத்தில் தீர்ந்துரும். இந்த காலகட்டம்ங்கிறது பிப்ரவரி 11ல இருந்து 90 நாட்கள் தான் இந்த யோகாதி யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். உங்களோட 11ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கும் அரசு சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கும் இது உன்னதமான காலகட்டம். கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து செய்யறவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதை விட முக்கியம் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம். அரசு வேலைக்கோ அல்லது அரசு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப ரிசல்ட் வந்தாலும் சரி, இப்ப போய் நீங்க எக்ஸாம் எழுதினாலும் பாசிட்டிவான பதில் கிடைச்சிடும். ஏதாவது கவர்மெண்ட்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வேண்டிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு சூரியனால் கிடைக்கும். அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயங்கள்லையும் புதிய முயற்சி செய்யணும், நான் ஏதாவது ஒரு விஷயத்த புதுமையாக செய்யணும், புதுசா செய்யணும். ஒரு வேலைக்கு போறவங்க தொழில் தொடங்கணும், தொழிலில் இருக்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்தணும், வியாபாரத்தை அதிகரிக்கணும், புதிய பிரான்ச் தொடங்கணும் அல்லது இன்னொரு தொழில் தொடங்கணும், இன்னொரு இடத்துல வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். கௌரவ பதவிகள், கோவில்கள்ல அறங்காவலர் பதவி, இந்த மாதிரி ஏதாவது உங்க குடும்பம் சார்ந்த பதவிகள் பொறுப்புகள் வரல அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த பதவிகள் உங்களை கண்டிப்பாக அலங்கரிக்கும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் உயர்த்தும். அதற்கான ஒரு அருமையான அமைப்பையும் சூரியன் தருவார். அதே போல புதன் இந்த 3 கிரக சேர்க்கையில் இருக்கிறார். புதனே உங்களுக்கு யோகாதிபதி. அப்ப யோகாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை, நவீன தொழில்நுட்பத்தை, அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதை புகுத்தி அதில் வெற்றி அடைவீர்கள். ஒரு புதிய இயந்திரம் வாங்கணும் அல்லது புதுசா ஒரு சாஃப்ட்வேரை நீங்க உங்க நிறுவனத்துல புகுத்தணும் அல்லது ERP டெவலப் பண்ணணும், வெப்சைட்டை அப்கிரேட் பண்ணணும் அல்லது காமர்ஸ்ல உங்களோட ப்ராடக்டை நீங்க லிஸ்ட் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இதுதான் அருமையான காலகட்டம். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏதாவது கவனம் செலுத்தணும்னா இந்த காலகட்டத்துல குறைவான செலவிலேயே அதிக வாடிக்கையாளர்களை, அதிக வியாபாரத்தை பெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சனி 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் புதன் சூரியன் இணைவு பெற்று இருப்பதாலும் குழந்தைகளின் கல்வி, எதிர்காலத்தின் மீதான ஒரு பயம் குறைந்துவிடும். குழந்தைகளின் படிப்பும் குழந்தைகளின் ஆர்வமும் அதிகரிப்பதால் உங்கள் குழந்தைகளின் மீது இருந்த பயம் உங்களுக்கு குறைந்து குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது 2வது குழந்தை இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதிலும் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையும் அதில் குறிப்பாக சூரியன் இணைவு பெற்றிருப்பதும், இன்னொன்னு ராகு கேது பயிற்சியில ஏப்ரலுக்கு அப்புறம் ராகு 5ஆம் இடத்தில் இணைவதாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் அதிக அளவில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். பாகப்பிரிவினை உடன் பிறந்தவங்களோட செஞ்சுக்கணும்னா இப்போ அந்த பாகப்பிரிவினை செய்வதற்கும் உங்களோட பூர்வீக சொத்துல ஏதாவது நீங்க பராமரிப்பு பணி மேற்கொள்ளணும், அதுல ஏதாவது வீடு கட்டணும் அல்லது அதுல கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டில எல்லாம் வருமானம் வருவதற்கான வழியை நீங்க இப்ப ஆராய்ந்து அந்த வருமானத்தை அதிகரிப்பதற்கும் வருமானம் வருவதற்கான ஏற்பாடுகளையும் அருமையாக செய்யலாம். படிச்சு முடிச்சுட்டு புதுசா வேலைக்கு முயற்சி பண்றவங்களும் சரி, ஏற்கனவே ஏதோ ஒரு வேலையில இருக்கிறோம், நான் படிச்ச வேலை அல்லது நான் விரும்பின வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இது அருமையான காலகட்டம். இப்போ மனதுக்கு பிடித்த வேலை, நீங்க விரும்பிய வேலை, விரும்பிய நிறுவனத்தில் கிடைக்கும் ஒரு அற்புத அமைப்பை இந்த யோகாதி யோகம் ஏற்படுத்தி தரும். திரிகிரக யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புகழை உங்களுக்கு தரும். இந்த கிரகமாளிகா யோகம்ங்கிறது எல்லா விதமான தடையையும் நீக்கும். விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் வரவே வராது. விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், கடன் எது இருந்தாலும் அதை தீர்த்துக்கலாம். கடனால் தத்தளித்தவர்கள், கடனால் கவலைப்பட்டவர்கள், கடனால் கண்ணீர் வடித்தவர்கள் அந்த கடனை முழுமையாக செட்டில் பண்ணக்கூடிய ஒரு வழியை இந்த கிரகம் அமைப்பு தரும், இந்த யோகாதி யோகம் தரும்.
இந்த காலகட்டத்தில் எல்லாம் சிறப்பா இருக்கே, நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நெகட்டிவ்னு நான் சொல்லணும்னு நினைச்சாலே ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல முயற்சி செய்வேன் எப்பவும். அது இந்த தடவையும் துலாம் ராசிக்கு முழுமையாக பொருந்தும். இந்த காலகட்டத்தில், இந்த அற்புதமான காலகட்டத்தில், உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் திரும்ப கிடைக்காத இந்த அற்புத காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி ஒன்றே. இந்த 90 நாட்களும் முயற்சி முயற்சி முயற்சி. இதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றிக்கனியை பறிப்பதற்கு வழி எளிதாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படும். உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்து அதுல என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அந்த விஷயங்களின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார பலன்கள் அடிப்படையிலையும் நீங்க செயல்பட்டால் 100% வெற்றி உறுதியாக கிடைக்கும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை மட்டுமே ஒருபோதும் வெல்லாது. அப்ப முயற்சி செய்யும் எல்லோருக்குமே இந்த 30 வருடத்திற்கு பிறகும் உங்க வாழ்க்கையில் இனி திரும்ப கிடைக்காத இந்த அற்புத யோகம் உங்களை புகழின் உச்சிக்கு உறுதியாக கொண்டு போய் சேர்த்தும். உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யங்களையும் குறைவில்லாமல் தந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை கண்டிப்பாக நடத்தி தருவார். எந்த வயதில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதில் குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியை, குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். பல நபர்களுக்கு இந்த மாதிரி கிரக சேர்க்கை தான் லைஃபை செட்டில் பண்ணிடும். கூடுதலாக ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள், நெகட்டிவாக நினைக்கக்கூடிய நபர்களை தவிர்த்து விடுங்கள். அவர்களிடம் விலகி இருங்கள், விழித்திருங்கள். அவர்களோட நம்பரை இந்த 90 நாள் பிளாக் பண்ணி வச்சிடுங்க. நேர்மறையாக சிந்தியுங்கள். அதே மாதிரிதான் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இதெல்லாம் நடக்காது, சும்மா இப்படித்தான் நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும். பாசிட்டிவான என்ன கிரகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் வெற்றி அடைய முடியும். இந்த யோகாதி யோகங்களையும் பயன்படுத்தி முன்னேறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பை, தன்னம்பிக்கையை, தைரியத்தை, மன உறுதியை, வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர வைக்கும் அப்படின்னு நீங்க நம்புனா லைக் பண்ணிட்டு, மற்ற துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் உங்க உறவுக்காரங்களாவோ, ஃப்ரெண்ட்ஸாவோ, ரிலேட்டிவ்ஸாவோ இருக்கலாம், அவர்களுக்கும் கட்டாயமாக இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு, இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.